நம்ம இங்கே இந்த மலைக்கு வந்திருக்கோம். இந்த மலையினுடைய பேர் என்ன சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். திண்டுக்கல்லேருந்து இது திண்டுக்கல்லேருந்து வந்தீங்கன்னா சிறுமலைன்னு வரும். திண்டுக்கல் தான் இது சிறுமலை வரும். மேலே வரும்போது இந்த மலை திருக்கைலாய தோற்றம் தெரியும். எப்படின்னா மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும்போது தேவரெல்லாம் ஒரே இடத்துல கூடுவாங்க. அப்போ கூடும்போது உலகம் ஆட ஆரம்பிச்சு. அப்போ அகஸ்தியரை கூப்பிட்டு உலக சமநிலைப்படுத்த சொல்லுவாங்க. அப்போ அகஸ்தியர் கேட்பார், நான் போயிட்டா கல்யாணத்தை எப்படி பார்க்கணும், அப்படி இல்லை நீங்கள் சமநிலைப்படுத்துங்க, அங்கே உங்களுக்கு காட்சி கொடுக்குறேன்னு சொல்லும்போது அவர் பொதிகை தாண்டி போகும்போது சமநிலை அடைஞ்சது. அங்கேருந்து மீனாட்சி திருக்கல்யாணம் பார்க்குறாரு. அந்த ஆனந்ததோட ஆக வீதியா வரும்போது அவர் கண்ணு கீழே ஒரு கைலாய மலை தோற்றமே தெரியுது. ஒரு கைலாய மலையே இங்கே தெரியுதுன்னு அப்படி கீழே இறங்கி சிறிது காலம் தவறுக்கும் போது அந்த மலையை சிவனும் சக்தியுமா சேர்ந்து காட்சி கொடுக்கும் போது மலையை வெள்ளிமலையா மின்னுது. அதான் மலையோட பேர் வெள்ளிமலை. நெல்லி மரம் மேல இருக்கு. நெல்லி மரத்துக்கு கீழே சிவலிங்கம் இருக்கு. மீண்டும் அகஸ்தியர் கிளம்பும் போது வெளியே இருந்த மலையை வெறுமலையாக்கிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி போகர் மூலிகைக்காக இங்க இடம். இங்க கிருஷ்ணசாமிகள் பாடசாலை இருக்கு. அவருக்கு அப்புறம் சிவ சிதம்பரம் ஐயா இங்க ஒரு சக்தி பீடம் வச்சு அனந்தனம் பண்ணிட்டே வரலாம்னு நினைக்கும் போது அம்பாள் கனவுல சிவனும் சக்தியுமா உத்தரவு கொடுத்துட்டாங்க. எப்படி உத்தரவு கொடுத்தாலும் அதே மாதிரி பிரதிஷ்டை அப்போ பூஜைகள் நடக்குது, அன்னதானம் நடக்குது. அம்பாள் எப்படின்னா சிவனும் சக்தி குறைஞ்சு உள்ள இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மலை நார்மலா வந்த மலை இல்லை. ஆஞ்சநேயர் மலையை கொண்டு வரது எப்படின்னா லக்ஷ்மணர் மயங்கி விடுவார் ராமாயணத்துல. அப்போ சஞ்சி மூலிகை தேவைப்படும். அப்போ ஆகாய விதிய மலையை கொண்டு வரும்போது அந்த மலையில இருந்து விழுந்த சிறு மலை தான் இந்த சிறுமலை. அதனால இங்க சஞ்சி மூலிகை காத்து வரும். இதுதான் இந்த மலையோட தனி சிறப்பு. அதே மாதிரி இங்க பௌர்ணமி அமாவாசை யாகம் நடக்கும். மாசம் 2 யாகம் காலையில நடக்கும். அது தனி சிறப்பு. அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும். நமஸ்காரம். நமஸ்காரம்.